Good morning, dear students. In the previous class, we learnt about SEBI, its powers, and then we learnt dematerialization and then benefits of dematerialization also. And today's class, we are going to discuss about demat account. Okay? Yes, a demat account holds all the shares that are purchased in electronic or dematerialized form. ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஹோல்ஸ்னால் அதில் இருக்கும், என்ன அது கண்டைன்ஸ் பண்ணுது எல்லாமே ஷேர்ஸ். ஆனால் அந்த ஷேர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மில் இல்லைனா டிமேட்ரலைஸ்ட் ஃபார்ம், போத் ஆர் சேம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் டிமேட்ரலைசேஷன் அப்படின்னா ஷேர்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் டிமேட்ரலைசேஷன். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த டிமேட்ரலைஸ்டு ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும். Second point is, a demat account is to shares what a bank account is to money. அதாவது ஆர்டினரி பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன வச்சுருப்போம், எப்போவுமே நம்மளோட மணி. ஸோ எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோன்னு. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன இருக்க போது, ஷேர்ஸ். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஷேர்ஸ் சேல் பண்ணுறோம். ஸோ ஷேரோட டீட்டெயில்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ், a demat account holds the certificates of financial instruments like. ஸோ டிமேட் அக்கௌண்ட்டில் எதோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சர்டிஃபிகேட். ஸோ எதெல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஷேர்ஸ், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இது எல்லா டீலிங்ஸுமே டீல் ஆகிற ஒரு அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு ஓப்பன் திஸ் டிமேட் அக்கௌண்ட். எப்படி இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். எஸ், அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் டிபி இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு ஒரு 16 டிஜிட்ஸ் கோட் நம்பர், அதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஷேர்ஸில் டீல் பண்ணுறதுக்கு 16 டிஜிட்ஸ் அக்கௌண்ட் நம்பர் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து வெல்கம் லெட்டர், அதாவது வெல்கம் டு த ஷேர்ஸ் பையிங், அந்த மாதிரி ஒரு காமனாக வெல்கம் லெட்டர்ஸும் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்கன்னா நம்மளோட டிபி பண்ணுவாங்க. அதில் நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் கரெக்டான பர்சன்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட் ஜஸ்ட் லைக் த பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி. First we have to fill up the account opening form and submit along with the copies of required documents. Form, அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளோட புக்கில் பேஜ் 71 அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் யூ ஆல்சோ நீட் டு ஹாவ் அ பேன் கார்டு. நம்மளோட பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், இட் இஸ் கம்பல்சரி. அண்ட் ஆல்சோ we have to carry all the original documents also. எதுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்னால் just for verification. Second one is, you will be provided with a copy of the rules and regulations, the terms of the agreement and the charges that you will incur. நம்ம இதெல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பேங்க்லேருந்து நமக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. தென் டூரிங் த ப்ராசஸ் ஆஸ் இன் பர்சன் வெரிஃபிகேஷன், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது பர்சன் வெரிஃபிகேஷனாக நம்மளும் போயிட்டு அங்கே நம்மளை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிப்பாங்க நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ பர்சனல் வெரிஃபிகேஷன் இஸ் டு பி கேரிட் அவுட் அண்ட் எ நம்பர் ஆஃப் த டிபிஸ் ஸ்டாஃப் உட் காண்டாக்ட் டு செக் த டீட்டெயில்ஸ். அதே மாதிரி அவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ், த டிபி வில் ப்ரொவைட் யூ வித் அன் அக்கௌண்ட் நம்பர் ஆர் கிளைண்ட் ஐடி. ஏற்கனவே சொன்னால 16 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் யூ கேன் யூஸ் த டீட்டெயில்ஸ் டு ஆக்சஸ் யுவர் டிமேட் அக்கௌண்ட் ஆன்லைன். அந்த அக்கௌண்ட் நம்பர் 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வச்சு தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியும். ஆஸ் த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர் யூ வுட் நீட் டு பே சம் ஃபீஸ் லைக் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ levied, that is charged for maintenance of account. இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீஸ் பே பண்ணணும். எதுக்காக அந்த ஃபீஸ், இட் இஸ் ஃபார் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். ஓகே, எதுக்காக நம்மளோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதோட மெயின்டெனன்ஸ்க்காக சர்டன் அமௌண்ட் பே பண்ணணும். சில்ட்ரன், இந்த 5th பாயிண்ட் புக்கில் இட் இஸ் கிவன் இன் பேஜ் நம்பர் 70. 5th பாயிண்ட் புக்கில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ மிஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன்.
தீஸ் ஃபீஸ் டிஃபர் ஃப்ரம் சர்வீஸ் ப்ரொவைடர். ஒரு ஏஜென்ட்டுக்கும் இந்த ஃபீஸ் டிஃபர் ஆகும். எல்லோரும் சேம் அமௌண்ட் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. த ஃபீஸ் ஆல்சோ டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு த கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பொறுத்தும் ஃபீஸ் அமௌண்ட் டிஃபர் ஆகும். பையிங்னா ஒரு அமௌண்ட், செல்லிங்காக இருந்தால் வேறு ஒரு அமௌண்ட். எஸ், நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இஸ் எ டிமேட் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்ட் வித் நோ பேலன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ நம்ம அக்கௌண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். 500 மினிமம் பேலன்ஸ் இருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இப்போது அப்படி இல்லை. அதே மாதிரி தான் ஷேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றதை அதில் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்காமலே அக்கௌண்ட் நியூவாக ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் இருக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எப்போ மணி இருக்கோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 7th ஒன் இஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு யூ நீட் டு சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் அலாங் வித் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். ஸோ இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்? நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப், இது ரெண்டுக்காக என்ன கொடுக்க போகிறோம்? வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். புக்கில் 2 பேராகிராஃப்ஸ் இருக்குமா, பேஜ் நம்பர் 72. நீ எல்லாத்தையுமே மைண்டில் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. பட் இது எல்லாமே உனக்கு ரெகுலராக தெரிஞ்ச ஐடிஸ் தான். அது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், ஐடி கார்டு. ஐடி கார்டு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான் இருக்கணும், இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு. இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வெரி சிம்பிள் தான். டிமேட் அக்கௌண்ட் நம்ம எப்போவும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பட் அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அவரோட ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது. அவர் தான் நமக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போகிறாரு. அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு தான் நம்ம அக்கௌண்ட்டில் என்டர் ஆக போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்? எலக்ட்ரானிக் ஃபார்மில், அதாவது பேப்பருங்கிறது தான் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸில் ஷேர்ஸ் வாங்காமல் ஆன்லைனில் எலக்ட்ரானிக் நெட்வொர்க் மூலமாக நம்ம ஷேர்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு அக்கௌண்ட் தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். Yes children, in today's class we discussed about this demat account alone. So I think we completed this lesson, that is SEBI lesson we completed. Thank you children.